கர்மேல் மலைநாட்டின் அமைதியில் ஞானமும் தாழ்மையும் ஒன்றாக மலர்ந்தாள் அபிகாயில். செல்வத்தின் நடுவிலும் செம்மையான மனம் கொண்டவள். ஆண்டவரே, நாம் பாதுகாத்த ஆடுகளுக்காக நாபாலிடம் உதவி கேட்கலாமா? ஆம், மரியாதையுடன் கேளுங்கள். நாம் தீமை செய்யவில்லை. ஆண்டவரே, தாவீதின் மனிதர்கள் உங்களின் மேய்ப்பர்களை காத்தார்கள். சிறிது உணவு தர முடியுமா? தாவீது யார்? நான் என் அப்பத்தை யாருக்கும் தரமாட்டேன். ஆண்டவரே, அவர் நம்மை இகழ்ந்தார். பட்டயங்களை கட்டுங்கள். இன்று நாம் நாபாலுக்கு பதில் தருவோம். அமையரே, தாவீது வருகிறார். உடனே ரொட்டி, திராட்சரசம், ஆட்டிறைச்சி தயாரிக்கவும். நான் செல்வேன். ஞானம் ஆபத்தை விட வேகமாக நடந்தது. என் ஆண்டவரே, இந்த தவறுக்கு பொறுப்பு என்னுடையது. என் கணவர் அறிவில்லாதவர். நீ இன்று என்னை இரத்தப்பாவத்திலிருந்து காத்தாய். தாழ்மை கோபத்தை வென்றது. உங்கள் ஞானம் இந்த இரவை காப்பாக்கியது. இப்போது எங்களை விடுங்கள். நாங்கள் அமைதியுடன் செல்கிறோம். நடந்ததை இப்போது தெரிவிக்கிறேன். அவன் இதயம் கல்லை போல உறைந்தது. சில நாட்களில் நாபால் உயிரிழந்தான். அகந்தையின் முடிவு அமைதியான தீர்ப்பு. வனாந்தரத்தின் அமைதியான காலை. தேவன் உன்னை எனக்கு கொண்டு வந்தார். அவரது சித்தமே நம்மை இணைத்தது.